ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து என்ன சமையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். காய் விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ போடணும், இன்னும் நல்ல வீடியோ போடுறேன் நான் கண்டிப்பாக உங்களுக்காக. மேலும் மேலும் நல்ல வீடியோ போடுறேன். கண்டிப்பாக என்னைய சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கே தெரியும் என்ன சமைச்சிருக்கேன்னு. அதை ஃபோட்டோ போட்டிருக்கேன், அதை வீடியோவில் எப்படி சமைச்சிருக்கேன்னு போட்டிருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லோரும் செய்கிறது மாதிரி தான் செய்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சி, எங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். முட்டை குழம்பு வந்து அன்னைக்கு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட் இருக்காது, மறுநாள் சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே சமைச்சாலும் மறுநாள் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். முதல் சமைச்சா டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட சுட சுட.